நம்ம வந்து நேற்று நைட்டு டென்ட்டு போட்ட ஸ்பாட்டுங்க. ஸோ இதுதான் அது. இப்போ மார்னிங் ஒரு 8 o'clock இருக்கும். செம மிஸ்டாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஆனால் நேற்று நைட்டு வந்து எங்களுக்கு இங்கே வந்து ஓகே நல்லா தான் இருந்தது. பட் வந்து ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரியே இருந்தது. நேற்று நைட் ஃபுல்லாக வந்தால் எங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடக்டாக இருந்தான். அதனால் எங்களுக்கும் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக தூங்க முடிஞ்சுது. ஸோ எங்ககிட்ட எதுவுமே வர விடாமல் பார்த்துக்கிட்டான். எடுத்துலாமா? ஸோ கைஸ், நம்ம வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம். நேற்று நைட்டு இங்கே டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணது எல்லாமே வேறு லெவல் சிறப்பாக இருந்துச்சு. ஸோ நம்மளே குக் பண்ணி சாப்பிட்டோம். நிறைய விஷயம் நல்லா இருந்தது. அது எல்லாமே ஃபஸ்ட் டைமுங்கிறனால நமக்கு ஒரு புது அனுபவமாக இருந்ததுங்க. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். இன்றைக்காவது கண்டிப்பாக நம்ம வந்து கல்பா ரீச் பண்ணியே ஆகணும். ஸோ இங்கேருந்து 150 கிலோமீட்டர். கல்பாலே இதேமாதிரி ஒரு ஸ்பாட் கிடச்சிதுன்னா டென்ட் ஸ்டே தாங்க. ஸோ நாம் நேற்றே ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டோம் டென்ட் ஸ்டே பண்ணுறதுக்கு. இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி நம்ம வந்து இருட்டுக்கு முன்னாடியே போயிட்டோம் அப்படின்னா தான் நம்மளால் டென்ட் ஸ்டே பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து இப்போ இங்கேருந்து எல்லாமே பேக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பலாம். எல்லாம் எடுத்தாச்சு, எதுவும் மறக்கல. ஓகே, நல்லா ஆப்பிளோட தானே. ஸோ இதுதாங்க ரூட்டு. இது டீலா விழுந்தோன்னா கதமோகையா. ரொம்ப சின்ன ரூட்டு. ஆக்சுவலாக இங்கே வந்து மேலே டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளுக்கு வந்துட்டு போகிறதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் காரில் வந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஆக்சுவலாக ஒரு வெஹிக்கிள் தான் கிராஸ் ஆக முடியும். இன்னொரு வெஹிக்கிள் ரெண்டுமே ஒரே டைமில் கிராஸ் ஆகிறது கஷ்டம். ஸோ இன்னத்தோட ரைடு நம்ம வந்து ஒரு 9:50க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நேற்று நைட்டு வந்து டென்ட்டில் தூங்கிட்டு இருந்தேங்க. ஸோ சின்ன சின்னதாக சவுண்டெல்லாம் கேட்டுச்சு. பட் எங்களுக்கு வெளியில் வர்றதுக்கு எங்களுக்கு வந்து ஐடியா இல்லை. பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மழை வந்துருச்சு. மழை லைட்டாக தூரிட்டு இருந்தது. பட் நாங்கள் வந்து எதுவுமே வாட்டர் ப்ரூஃப் கவர் எதுவுமே பேக் எதுவுமே பேக் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கு வேண்டி வெளியே வந்தோம். வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு நாய்ங்க. ஸோ டாகு நல்லா புசுன்னு இருந்தது. ஸோ அது வந்து எங்களுக்கு அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு காவலாளி மாதிரி வெளியே உட்காந்துட்டு இருந்துச்சுங்க. காலையில் நாங்கள் வந்து டென்ட்லேருந்து வெளியில் வர ஸோ அது வேற ஒரு ப்ரொடெக்ஷன் எங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருந்துச்சு. அது நல்லா இருந்தது அது. பட் அதுக்காக நாங்கள் எதுவும் பண்ணவே இல்லையே. நாங்கள் எதாவது ப்ரெட் ஏதாவது கொடுக்கலான்னு பார்த்தோம், அதுவும் கொடுக்கலாங்க. ஆனால் டென்ட் ஸ்டே நல்லா இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ ஹீல்ஸ்ன்னு தெரியல. நாங்கள் வந்து போகிற ரூட்லேயே வந்து ஒரு டென்ட் ஸ்டே போட்டுடலாம், ஒரு நல்ல ஸ்பாட் கிடச்சா போட்டுடலான்ட்டு இருந்தோம். பட் ஒருத்தர் சொன்னனால தான் நம்ம இந்த ரிஸ்க்கு மேலே ஏறி வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது ரிஸ்க்கு தான், ஆனால் நல்லாயிருக்கும். ரிஸ்க்கான ரூட்டு தான். இந்த ஸ்பாட்டுக்கு வரணுன்னா நம்ம நார்மல் கல்பா போகிற ரூட்டுக்கு முன்னாடியே வந்து நம்ம மேப் போட்டோம் அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர் தான் இது. ஸோ இந்த சின்ன ரோடு என்ன? ஆமாம், இவ்வளோ நேரம் வந்த ரூட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் பேடாக இருக்குது. ஆனால் வியூவெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இங்கேருந்து அந்த ரிவர், சென்ட்ரல் ரிவர், 2 சைட் மவுண்டன். ஸோ இந்த வியூ வந்து பட்டையை கலப்புது பார்க்குறக்கு. நம்ம ஆஃப் ரோடுலேருந்து எல்லாமே இனிமேல் தான் ரைட் பண்ண போகிறோம். அந்த கல்பா பிளேஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மேக்ஸிமம் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே மவுண்டன்ஸ் தான். அது ரோடு கண்டிஷன் எல்லாமே கொஞ்சம் பேடாக தான் இருக்குது. இன்னொன்று அந்த கல்பாவில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க, சூசைட் வியூ பாயிண்ட்டுன்ட்டு. ஸோ அது வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு டிபி பிக்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிக்சர் அது. அந்த சூசைட் பாயிண்ட்லேருந்து போய் பிக் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ நம்ம பைக்கோடு நின்று ஒரு பிக் எடுக்கணும் அப்படின்னு. அது பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். பட் வந்து இப்போ போகிறது நம்ம அந்த இடத்துக்கு போவோம். ஆனால் என்னென்னா அந்த சூசைட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க. அதனால் நமக்கு அதே மாதிரி பிக்சர் எடுக்க முடியுமான்னு தெரியலைங்க. ஒரு செம பிக் ஒன்று அடிக்கணும்னு நினச்சேன். பட் இனி முடியாது போல். மோஸ்ட்
டேஞ்சரஸ் ரோடு எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இந்தியாவில் வந்து ஸ்பிட்டி ரோடு வந்து மோஸ்ட் ரொம்ப டேஞ்சரஸ் ரோடு தாங்க. அது செகண்டோ தேர்டோ இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த மவுண்டன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குல்ல. ஆனால் நம்ம டிசம்பர் டைம்லலாம் வந்து ஸ்பிட்டி கொஞ்சம் ஃபேமஸானதான். ஆனால் பைக்லலாம் வர முடியாதுங்க, ஒன்லி காரு தான். பைக்கில் வந்தாலும் ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா பனிக்கட்டியில் வந்து ரைட் பண்ணுறங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இந்த ரோடு பாருங்களேன். இங்கெல்லாம் ரோடே இல்லடா. செம ரோடு ட்ரிப்புங்க. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒரு ரோட்டில் வந்து ரைட் பண்ணுவேங்கிறது நினச்சி கூட பார்க்கல. பட் இந்த மாதிரி வியூலாம் நிறைய வந்து நம்ம யூடியூப்பில் நிறைய வீடியோஸில் வந்து நான் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி மவுண்டன்ஸ் ரோட்டில் வந்து ரைட் பண்ணுறக்கே வந்து நிஜமாக ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குங்க. ரைட் பண்ணுறக்கே நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஏன்னா ரொம்ப டேஞ்சர் தான் இது, சொல்லவே வேண்டியதில்லை. அவ்வளோ டேஞ்சர் ரோடு தான் இதெல்லாம். நம்ம கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுனாலும் கீழே தான் டைரெக்டாக. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு சைடில். ரூட்டு போக போக வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி இடத்துல வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மலையை வந்து இவ்வளோ வேலை பார்த்து நம்ம இந்த ரோடு வந்து இந்த ஒரு வே பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நிஜமாக சிறப்பு, நிஜமாக அல்டிமேட்டுங்க. ஏன்னா இந்த சைடுலலாம் வேலை செய்யும்போது பாருங்கள், ஆக்சுவலாக லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரோடு ஒர்க்கும் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வேறு லெவலுங்க அவங்க. ஏன்னா தன்னோட உயிரை வந்து பணைய வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க அவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் இந்த இடத்துல ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இந்த ஜேசிபி ஒர்க் பண்ணுறவங்க கூட அந்த அளவுக்கு வந்து தைரியம் வேணும் ஆக்சுவலாக சொல்கிறதுக்கு. ஏன்னா லைட்டாக ஒரு லேண்ட்ஸ்லைட் ஆச்சுனாலே வேறு வாய்ப்பே இல்லை. நம்ம வந்து சொல்ல முடியல ஆக்சுவலாக. இதுக்கு வந்து நமக்கு சான்ஸே கிடைக்காதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா டைரெக்டாக நம்ம வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 400-500 ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா லெஃப்ட் சைடில் நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி ரிவர் போயிட்டுருக்கு. பட் அல்டிமேட் இதெல்லாம் வந்து பாதியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. வேற லெவல். ஆனால் தரமான ரைடுங்க. இனிமேல் வந்து நம்ம எவ்வளோ ஆஃப் ரோடு எவ்வளோ ரைடெல்லாம் பண்ண போகிறோன்னு தெரியல. பட் வந்து சிறப்பாக இருக்குது. ரைடு வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. அந்த அளவுக்கு சூப்பர் ரைடாக இருக்குது. ரோடு வந்து மேக்ஸிமம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக ஆஃப் ரோடும் இருக்குது. பட் பெருசாக இல்லை. என்ன இருக்குன்னா சின்ன சின்ன இடத்துல வந்து லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு. அது மட்டும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த ரோடு ஃபுல்லாக மேக்ஸிமம் வந்து பாதி ஒர்க் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா இது இந்த டைமில் வந்து நமக்கு வந்து ஸ்னோவெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஆனால் டிசம்பர் டைம் இது வந்து ஒரு 3 month 4 month இந்த இடம் அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குங்க. ஃபுல் ஸ்னோவாக இருக்கும். நம்ம இப்போ வந்து ஜூன் டைமுங்கிறனால இப்போ ஸ்னோ எதுவுமே இருக்காது. ஆனால் அதுவே டிசம்பர் டைம் நமக்கு வந்து நவம்பர் லாஸ்ட்லேயே இங்கே வந்து ஃபுல்லாக ஸ்னோ ஆயிடும். இந்த மாதிரி ஃபுல் ஒர்க் லெஃப்ட் சைடு நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த இடத்த நம்ம வியூ பண்ணி பார்க்குறக்கே ஸ்னோ டைம்லலாம் வேறு லெவல் சிறப்பாக இருக்கும். இப்படி தான் கீழே ஆக்சுவலாக இது வந்து சின்ன சின்னதாக வந்து தண்ணி போடுறதுனால இந்த ரோடு ரொம்ப டேமேஜ் ஆகுது. ஸோ அதனால தான் இது வந்து கண்டிப்பாக ஏரோன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் ஒரு ஃப்யூச்சரில் வந்து ரோடு எல்லாமே தரமாக வேறு லெவல் ரெடி பண்ணிடுவாங்க. கல்பா ரீச் பண்ணுற வரை ரோடு ஆக்சுவலாக வந்து இதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, ரைடை ஜாலியாக ரைட் பண்ணுவோம். என்ஜாய் பண்ணி ஓட்டினா தாங்க நல்லாயிருக்கும். எதுவாக இருந்தாலும் ரைடாக இருந்தாலும் சரி. வண்டி இப்படி ஏறாரு, அங்கதான் போதும். இழுத்துதான் போகணும்.
மாப்பிள்ள கயிறு இருக்கா? கயிறு இருந்துச்சு விட்டு இப்படி இழுத்துடலாம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுடா. நல்லா அடிச்சிட்டானு எனக்கு தெரிஞ்சு, நல்லா அடிச்சிட்டானு நினைக்கிறேன்டா. இந்த பக்கம் இல்ல, காலத்துக்கு அந்த சைடு போட்டானோ எனக்கு தெரிஞ்சு வேணா இழுத்துட்டு வரணும் வாய்ப்பு இருக்கு. நம்மளா அடிக்கல, ட்ரை பண்ணுவோமா? கால் ரெண்டு இதை போச்சு. புரட்டி எப்படி போடுவேன்? ஆனா புரட்டி போடுறது பிரச்சனை இல்ல, காலை வச்சு அடிச்சுன்னு வச்சுக்கோ, மிதிச்சுன்னா மிதிச்ச மாதிரி இருக்கும், செம அடியா இருக்கும். மாடா இழுக்குடா, ஏதாவது ஒருத்தரால முடியாதுடா, இழுக்குடா. இழுத்தாடா பழி, காலை பிடிச்சிடு. வழியிலடா. புரட்டியா புரட்டி விட்டுருங்க. அப்புறம் இப்படி புரட்டிடலாம்டா. அப்பெல்லாம் மிதிச்சா மிதிவான மாதிரி இருக்கும். இங்கிருந்து புரட்டி விட்டுறலாம்டாங்கிறேன். சரி வா, ட்ரை பண்ணுவோம். கொடுக்க மாட்டேங்கிறான் மாப்பிள்ள. எங்காரு நீ சப்போர்ட் பண்ணாதான் ஏன்னா ஏதோ பண்ண முடியும். சப்போர்ட் பண்ணு. அந்த மனுஷனுக்கே இந்த தமிழ் நல்லா அடிபட்டு இருக்கு. ரெண்டு கால் அடிபட்டு இருக்கு பின்னாடி. பின்னாடி வந்து அடிச்சிருக்கானுங்க. அதுவே எந்திரிச்சிருந்தா, ஆனா எவனை வந்து அடிக்காம இருந்தா சரி. அதெல்லாம் கரெக்டான ரோட்ல தான் இருக்கு. சரி, அதெல்லாம் உடஞ்சு போயிருந்தா சரிதா, கொஞ்சம் உயரமா இருக்குல்லடா. ஆக்சுவலாக கைஸ், நம்ம வந்து கல்பா ரீச் பண்ண போகிறோம். இன்னொரு 15 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் ரூட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ செம ஒரு 40 கிலோமீட்டர் பக்கம் ஒரு இதே ரைடு தான், இதே ரோட்டில் தான் ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரோடு வந்து சூப்பராக இருக்குது. அதுவும் பாருங்கள், வியூவோட நம்ம போக போகிறோம். வேறு லெவல். ஸோ நம்ம சீக்கிரமாக ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகிடுச்சு. இன்னொரு 10-15 கிலோமீட்டர் தான். ஸோ ரீச் ஆனதுமே டென்ட் அடிக்கணுங்க. டென்ட் ஸ்டே தான். ஓ, சில்னஸ் இப்போ ஜாஸ்தி. இவ்வளோ நேரம் சில்னஸே இல்லை. இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் தான் ஒரு சில்னஸ் இருக்குது. ரைடு அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக நம்மளால் கொஞ்சம் ரீச் பண்ண முடிஞ்சது. ரொம்ப சில்னஸாக இருந்தாலும் டயர்டாக இருப்போம். இப்போ பெருசாக சில்னஸ் இல்லை. இப்போ தான் நாங்கள் ஸ்னோ இருக்கிற மலையே இப்போ தான் பார்க்குறோம். ஸோ இந்த கேப்பில் தெரியும், இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ரீச் ஆனதுமே வந்து ஒரு சின்ன ஐடியா, நம்மளே வந்து சிக்கன் ரெடி பண்ணி ஸோ சாப்பிட்லான்ட்டு. ஸோ அதனால சிக்கன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். கிரில் சிக்கன் தான். ஃபயர் கேம்பெல்லாம் போட்டு தரமாக ரெடி பண்ணி இன்னத்தோட டின்னர் வந்து சிறப்பாக முடிச்சிடலாம். அதுவும் டென்ட்டு போட்டிருக்க ஸ்பாட் வந்து சிறப்பாக இருக்குங்க. ஆப்போசிட் பார்த்திங்கன்னா அப்படி எல்லாமே பனிமலை தான். கல்பா நம்ம இன்றைக்கி நினச்ச மாதிரி ரீச் ஆகிட்டோம். மக்களே, செகண்ட் டே டென்ட்டுக்கு வந்து தரமான கிரில்லு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சப்பாத்தி, அப்புறம் கிரில்லு, அப்புறம் மைனூஸ், இதுதாங்க இன்னத்தோட டின்னர். ஸோ டின்னர் தரமாக ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி வந்து ரைடிங்கு எல்லாமே ஆசம். ஸோ டென்ட்டு போட்ட இடம், அப்புறம் டின்னரு, நினச்ச மாதிரி சிக்கன் கிரில்லு,
இன்னைக்கு ரைடிங்கே நிஜமா ரூட்லேருந்து எல்லாமே வந்து வேற லெவலாக இருந்துச்சுங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு. ஆசம் டேன்னு சொல்லலாம். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வந்து நம்ம இங்கேருந்து டபோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போவோம்னு நினைக்கிறேன். 150 to 200 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.